Determine the values of a and b for which the following system of linear equation has infinite number of solution. So இங்க நமக்கு infinite number of solution தான் நமக்கு எப்படி வரும் பாருங்க கிராஃப். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணினோம்னா இப்போ இந்த இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் வரும். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் இப்படி வந்ததுன்னா நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கும் எப்படி இருக்கும், லைன் வந்து இப்படி தான் இருக்கும். That means what? They are having coincident line. கோஇன்சிடென்ட் லைனா இருக்கும்போது என்ன ஆகும் பாருங்க, தே பி ஹேவிங் மெனி சொல்யூஷன். மெனி சொல்யூஷன் என்ன, ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுறது தான் சொல்யூஷன். நிறைய இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, அப்போ தே வில் பி ஹேவிங் மெனி சொல்யூஷன். மெனி சொல்யூஷனுக்கு என்ன கிரைடீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a1 by a2 is equal to b1 by b2 equal to c1 by c2. ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட் ஆஃப் எப்படி நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2x மைனஸ் a மைனஸ் 4 இன்டு y, இங்க 2b பிளஸ் 1. சரிங்க, பார்த்தீங்களா? இங்க வந்து ஒரு பிராக்கெட் போடுறேன் நான், ஒன்னொன்னா கொண்டு வராம. திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் ஃபேக்டர், திஸ் இஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட். அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் 2b பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. சரியா? நம்ம மைனஸ் 2b மைனஸ் 1 அப்படின்னு தனித்தனியா கொண்டு வராம இப்படி சேர்த்தி கொண்டு வரலாம். அப்பதான் கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 4x மைனஸ் a minus 1 into y minus இங்க என்ன பண்ணலாம், 5b minus 1 equal to 0. என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த 5b minus 1 அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்க பிளஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்தா மைனஸ். இப்போ what is a1? a1 is coefficient of x in the first equation, that is 2. ஓகேவா? a2 is coefficient of x in the second term, அப்போ 4. Next b1 equal to minus a minus 4. b2 equal to minus of a minus 1. c1 equal to minus of 2b plus 1. c2 equals to minus of 5b minus 1. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். What is a1 by b1? That is a1 by a2. a1 by a2 என்னது, 2 by 4 equal to b1 என்னது minus a minus 4 by minus a minus 1, which is equal to c1 என்னது minus 2b plus 1 by minus of 5b minus 1. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். So now we will compare these two equations. ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்றோம். என்ன வரும் பாருங்க, இது நம்ம கேன்சல் பண்ணி 1 by 2 போட்டுக்கலாமா? 1 2 is 2, 2 2 are 4. அப்போ 1 by 2 equal to a minus 4 by a minus 1. இப்போ இந்த a minus 1 இங்க வருது, இது இங்க வருது. அப்போ என்ன வரும் பாருங்க, 1 into a minus 1 equal to 2 into a minus 4. இப்போ என்ன வரும், a minus 1 equal to 2a minus 2 into 4 is 8. ரைட்டா? ஸோ இந்த a பாருங்க, இது இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன், இது இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன். பிளஸ் இன்டூ பிளஸ் இஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ இங்க a மைனஸ் இந்த பக்கம் வந்தா என்ன வரும், 2a இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்கு, மைனஸ் 8 இருக்கு, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், பிளஸ் 1. ஸோ மைனஸ் a ஈக்குவல் டு மைனஸ் 7. a ஈக்குவல் டு 7. கிளியரா? இப்போ b கண்டுபிடிக்கணும். ஸோ b கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் இதையும் இதையும். ஓகேவா? ஸோ 1 by 2. 1 by 2 equals to 2b plus 1 by 5b minus 1. So as usual இது இந்த பக்கம் போகும், இது இங்க போகும். இப்போ என்ன வரும், 1 into 5b minus 1 equal to 2 into 2b plus 1. 5b minus 1 equal to 2 into 2 is 4b plus 2. அப்போ
5b 4b இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணா இந்த 4 minus 4b வரும். 2 இங்க இருக்கு. This one, this will become plus 1. So this is b, right? b equal to 2 plus 1, which is 3. b equals to 3. கிளியரா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். செக் எல்லாம் பண்ண வேண்டாம். நான் சும்மா பண்றேன். இப்போ நமக்கு எல்லாமே ஈக்குவலா வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க 1/2 வருது. which is equal to a என்னது 7. 7 minus 4 by 7 minus 1. இங்க b என்னது 2 into 3 plus 1 by 5 into 3 minus 1. என்ன பண்றேன் பாருங்க. இங்க b இருக்கிறதுல 3 போடுறேன். இங்க a இருக்கிறதுல 7 போடுறேன். இப்போ என்ன வரும் பாருங்க. 1/2 equal to 7 minus 4 is 3. 7 minus 1 is 6. இங்க 2 3s are 6. 6 plus 1 7. 5 3s are 15. 15 minus 1 14. இப்போ கேன்சல் பண்ணா என்ன வருது? 2 வருதா? So 1/2 equal to 1/2 equal to 1/2. That is a1 by a2 equal to b1 by b2, which is equal to c1 by c2. They have infinitely many solutions. This is check. Okay, va?